போயிட்டு இருக்கு போல. ஆமாடி, அது ஒரு சைடு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, சந்தி எங்கடி? ஆளையே காணும். அவ ஒரே பிஸி தான் போல. அவளுக்கு என்னடி, அவ ஜாலியா தான் இருக்கா. நல்ல போன் வச்சுக்கிட்டு குதூகலமா தான் இருக்கா. ஆமா, நீ என்னடி ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு இருக்க? நீயும் ஜாலியா இருக்க வேண்டியதானே, என்னையே கூப்பிட்ட அந்த நேரத்துல? ஏய், நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம்டி பூமாரி, போலாமாடி? ஏமா, முன்னாடி 2 ஸ்பீக்கர் கட்டியாச்சு. இந்த ஸ்பீக்கர் எங்கம்மா கட்டணும்? அங்கிள், பின்னாடி அப்பா இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்க எங்க கட்டணும்னு சொல்லுவாங்க அங்கிள். சரிம்மா, நான் கேட்டுக்கிறேன். நீ ஏண்டி இந்த நேரத்துல கூப்பிட்ட? நீ வேற அஜெண்டா கூப்பிட்டியா? எங்கன்னு கூட கேட்கல, எங்கடி கூப்பிடுற? பூமாரி, அந்த பொறுக்கியை பார்க்க தான் நம்ம போறோம். என்னது பொறுக்கியா? யார சொல்றா? அதுதான் புதுசா உனக்கு அண்ணேன்னு ஒருத்தன் முளைச்சிருக்கானே, அவனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய், பார்த்து பேசுடி, அவர் என் அண்ணே. இப்போ எதுக்கு நீ அவரை பார்க்க போற? உங்க நொண்ணனை தான் இப்போ பார்த்துட்டு அவருக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்டி. போய் கொடுத்துட்டு வந்துருவோம். பார்க்குற இடம்லாம் 2 பேரும் சண்டை போடுங்க. அப்புறம் எங்க அண்ணனுக்கு நீ அப்படி என்ன பொருள் கொடுக்க போற சொல்லுடி. பூமாரி, அன்னைக்கு நம்ம ஜவுளி வாங்கிட்டு லாஸ்ட்ல பில் போடுற இடத்துல நின்றுகிட்டு இருந்தா தெரியுமா? அன்னைக்கு அவர் நம்ம பக்கத்துல தாண்டி நின்றுகிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு கோவத்துல அந்த சாரியை தூக்கி வீசிட்டாருடி. நான் அவரை லைட்டா பார்த்தேன், பார்க்காத மாதிரி நின்றுகிட்டேன். அப்புறம் அந்த சாரியை எடுத்து எங்க சாரியோட தாண்டி பில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். பாவம், எதுக்கு வீசினாருன்னு தெரியலடி. அதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருவோமா? என்னது, சாரி கீழே போட்டு போயிட்டாரா? அவர் உட்பிக் தாண்டி வாங்கினாரு. அவன் உட்பிக் எடுத்தானோ குல்பிக் எடுத்தானோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த சாரி என் கால் கிட்ட வந்து விழுந்துச்சு பத்தியா? அது எனக்கு பாவமா இருக்குடி. அந்த சாரியால ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுல, போய் கொடுத்துருவோமாடி. சோனி, நீ எப்படி பேசுற? என்னால நம்பவே முடியல சோனி. எங்க பார்த்தாலும் நீங்க 2 பேரும் எடியும் புளியுமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுன்னு நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோனி. எனக்கு அவனை பிடிக்காது தாண்டி. அவன் என்ன பாக்குற இடத்துல எல்லாம் ஏதாச்சும் ஒரு சிலிமிசம் பண்ணிக்கிட்டே இருக்க மாத்தியா? அதனாலதான் எனக்கு அவனை பிடிக்காது. மத்தபடி அவன் நல்லவன் தான், அவனுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது இல்ல. சரி வா பூமாரி, லேட்டா அவருக்கு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். கல்லுக்குள்ளும் ஒரு ஈரம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோனி, எங்க அண்ணன் மேல உனக்கு ஒரு பாசம் உண்டுன்றத நீ நிரூபிச்சிட்ட. பூமாரி நல்ல டைலாக்லாம் பேச கத்துக்கிட்ட. சரி வா போலாம். போலான்னு சொல்றியே, எங்க அண்ணன் வீடு என்ன உன் மாமியார் வீடா? அடிக்கடி போயிட்டு வந்த வீடு மாதிரி வா போலான்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் உனக்கு அட்ரஸ் தெரியுமா? வரியான்னு அவனை பக்கம் கூப்பிடலடி, உன் ஆளை பக்கம் நான் கூப்பிடுறேன்டி. உன் ஆள்கிட்ட தானே அவன் வீட்டு அட்ரஸ் வாங்க முடியும். அவன் தானே அவன் ஃப்ரெண்டு. போலாமா இல்ல வரலையா? என்னது, அவரை பார்க்க போறோமா? ஏய், இது தானடி நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். சரி வா போலாம். குமாரி, சிரிப்பு தஞ்சாவூர்ல இந்த தாமிரபரணி வரை கிளியுது. நீ சரியான ஆள் தாடி. உனக்கு ஆதாயம் இருந்தா போலாம் நீ கூப்பிடுற என்ன? ஏய், எங்களுக்குன்னு எப்படி லவ் சீன் தனியா வருது? நீங்க பார்க்கும்போது தான் எங்களுக்கும் ஏதாவது கேப்ல கொஞ்சம் லவ் சீன் வரும். அப்பயும் நான் கொஞ்சம் ரொமான்டிக் பண்ணிக்கிறேனே. உனக்கு ரொம்ப பொறாமை. ரொம்ப ஃபீல் பண்ணாதடி, உனக்கு நிறைய வரும் சீன். சரி வா போலாம். ஏண்டி இவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கா? கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார வேண்டியதானே? நான் ஆள் கிடையாதுடி. பாரு, நீயே கட்டக்கா முத்தக்கான் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனாலே உன்னை நம்பிலாம் பின்னாடி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் சேஃப்டிக்கு பிடிச்சிக்கிட்டேன்.